Hello friends, welcome back to Rajgiri 3 Rose. இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஆஃப்டர்நூன் என்னென்னலாம் பண்றோம் சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா அதுக்கு நீ ஃபுல் டே ரொட்டீனே சொல்லிடலாம்ல. இன்னைக்கு ஃபுல் டே ஆமா ஃபுல் டே ரொட்டீனா வந்து பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அப்பா வந்து நேற்று வந்து முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு வந்தாங்க. நிறைய கொடியாக பறிச்சுட்டு வந்தாங்க. ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நான் அப்படியே மறந்துடுவேன். அப்படி வேஸ்ட் ஆக்கி தான் தூக்கி போடணும். இது வந்து கிடைக்காது. முடக்கத்தாலாம் நம்ம வந்து ரேர் தான் தோசை சுட்டு சாப்பிட்றது. மார்னிங் வந்து தோசை முடக்கத்தான் தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எங்களுக்கு போகிறோம். தம்பிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து கட்டை பிரித்து க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்களா இல்லை க்ளீன் பண்ணி விடுவாங்களா தெரியல. ட்ரெஸ்ஸிங் வந்து பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் தடவி விட்டுருவாங்க. நம்ம வந்து ஆயில்மெண்ட். சரி ஓகே, நீ தோசை சூடு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஓகேவா? ஓகே, vlog வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போகலாம். நல்லா காஞ்சிச்சு. ஊற்றிட்டு பாருங்க. இப்படிதான் இருக்கும் க்ரீனாக. தழை தோசை. இதில் வந்து மிளகு சீரகம் 2 பல்லு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் எப்படி அரைக்கணுமோ உங்கள் இஷ்டம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. என் ஸ்டைலில் நான் அப்படி அரைச்சிருக்கேன். நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அந்த குழத்தன்மை இருக்கும். முடக்கத்தான் கீரை அரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் ஊற்றக்குள்ள நல்லா இருக்கும் சாஃப்டாக. நல்லா சேவரும் தோசை நல்லா பச்சை கலர்ல வரப்போகுது. நல்லா சூப்பரா சேவருது தோசை. குளிச்சாச்சு. ஃபேஸ்க்குலாம் போடல, உடம்பு மட்டும்தான். நானும் இவனுடைய சித்தி தான். நீங்க லைட்டா தொடச்சு விட்டுருக்கலாம்ல கண்ணு வாயெல்லாம். தொடச்சு தான் விட்டுது வனஜா. சரி பவுடர் போடுங்க போங்க. சரி நம்ம கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் பீச்சுக்கு போகலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு. மொறு மொறு கிளி போட்டுக்கலாமா? சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்ன தோசைடா? எனக்கு மஞ்சள் கலரா? கீரை தோசையா? நெய் தோசை இல்ல, ஸ்டார்டிங்கா நெய் தோசைன்னு சொல்லிட்டான். அப்புறம் வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்னமோ உலகுது பச்சை கலர் கீரை தோசையா? இது வந்து முடக்கத்தான் கீரை. சரியா? நல்லா இருக்கும். சாப்பிடு. மொறு மொறுன்னு ஊத்திக்கிறேன் பாரு அம்மா. உடம்புக்கு நல்லது. நல்லா இருக்கு முடக்கத்தான் தோசை. இது கொஞ்சம் தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நல்லா இருக்கு. அப்படியே கூட சாப்பிடலாம். அது பிடிக்கும். அன்னைக்கு சாஞ்சி இது பேர் நல்லா இருக்கு. வாசனையா. என்னப்பா பீச் இல்லைப்பா, இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் அதுதான் டீட்டெயில்லாம் எத்தான்னு சொன்னோம். வீட்டிலே இருந்து வரும்போது சொன்னோம். தேர்ஸ்டே வந்தோம். இது ஷீட்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல அரியட்சன் பேரில். அப்படியே டேரெக்டாக உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஆதார் கார்டெலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. போலாமா? ஓகே. செல்ஃபியா? ஐயா செல்ஃபி எடுக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டு போட்டு பிள்ளையா ஷீட் வாங்கிட்டு போகலாம். சரியா? சரி, உன்னை என்ன பண்ணாங்க? ஊசிலாம் போடவே இல்லை. அதுக்கு எதுக்கு கத்துற நீ? ஊசி போட்டாங்கண்ணா. அதை கழட்டிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அதுக்கு கற்றுன்னு கத்துறாரு இவர். வா வா, தையில் பிரிக்கும் போது தான் உனக்கு வலிக்கும். அப்போ மறுபடியும் கத்துவார். ஐயோ சிரிச்சிக்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள். பட்டு வந்து ஏதோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரியல, எனக்கே தெரியல. ஏன்னா ஆதார் கார்டு கேட்டாங்க. அது எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இங்கே ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புரியல.
ஷீட்டு. இப்போ இந்த ஜிக்மர் இங்கே போட்டுட்டா டக்குன்னு போட்டுடலாம், ஒரு 10 minutes கூட ஆகாதா. நம்ம அங்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஜிக்மருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேஸ் ஷீட் போடுறதுக்கு வெயிட் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். இப்போ இங்கே நம்ம போட்டு வச்சுக்கிட்டா 10 minutes தான் ஆகலை, 10 minutes கூட ஆகலை. ஸோ இது இங்கே போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக இது வந்து யூஸ் ஆகும். அந்த ஜிக்மர் போனாலும் இதை எடுத்துகிட்டே போயிட்டு காமிச்சிடலாம். அதுக்கு தான் இது. இப்போ நீ இதை எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா வைப்ப நீ. ஆமாம், பத்திரமா தான் வைக்கணும்வா. இதோ இங்கே மரம் இருக்குதுல்ல, அங்கே போய் வரும் வா. ஆமாம் எனக்கு தெரியும். ஆமாம் போய் வரும் வா. இல்லை எனக்கு தெரியும், வா நம்ம போய் வரும். ஒன்றே வந்துல பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். தூங்கிட்டோம். தூங்கிட்டேனா? நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு வர சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அறிவச்சனை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச்லாம் பண்ணி சாப்பிட்டு இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு குட்டியாக ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி டப்பா வாளி ஒரு 5 கிலோ கொள்கிற மாதிரி புளிலாம் போட்டு வைக்கிற மாதிரி அம்மா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி, அதான் தேடிட்டுருக்கேன். இருக்குது, ஒரு 2 கடை போயிட்டு வந்துட்டோம், கிடைக்கல. இது வந்து 3வது கடை. இது மாதிரி டப்பா கேட்காங்க. வாளி ஒன்று எடுத்தாச்சு, 5 கிலோ பிடிக்கிற மாதிரி. இது வந்து டப்பா மூடி போட்ட டப்பா கேட்டாங்களா, அதுக்காக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வட்சன் காலையில் தான் அந்த கட்டு போட்டுட்டு வந்தோம். பிச்சிச்சு, இங்கே பாருங்க. நாளைக்கு எடுக்க சொன்னாங்க, ஆனால் பிச்சிச்சு. வட்சன் வந்து இங்கே பாருங்க, வட்சனுக்கு பிச்சிச்சு அந்த கட்டு. ஆக்சுவலாக காலையில் எடுத்துட்டு தண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு மருந்து வைங்கன்னாங்க. அது விழுந்துடுச்சு மதியானமே. இவர் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வா, இங்கே வா, என்னத்த எடுத்துன்னு போகிறீங்க? இது வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு என்ன இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்த பாப்பா வீட்டுக்கு. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். பாப்பா வந்து கேக் வேணும்னு சொன்னால, அதனால் கேக் சாப்பிட்டு அப்படியே பப்ஸ் சாப்பிட்டு போகலாம். பப்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த தம்பி இருக்குது. பப்ஸ் சாப்பிட்டு போகிறோம். வச்சன் இந்தா, வேணாமா? இந்தா, மிளகாவா? அது மிளகா இல்லை, கேப்சிகன். வேணாம்மா? ஏன் வேணாம்? ஏன் வேணாம்?